நம்ம வரலாற்றில் பல இடங்கள் மர்மமாகவே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லாமலே இருக்கும். அப்படி ஒரு இடம்தான் ஸ்டோன்ஹெஞ்ச். இது 5000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இது ஏன் கட்டப்பட்டது, எதனால் கட்டப்பட்டது எதுவுமே தெரியாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. பல ஆராய்ச்சிகள் அதை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது. ஏலியன் கொண்டு வந்து இங்கே வச்சதா சொல்கிறாங்க, மேஜிக் பவர்ஸில் இதை கொண்டு வந்து வச்சதா சொல்கிறாங்க. இதை சுற்றி பல மர்மங்கள் இருக்குது. ஆனால் அது என்னன்றது இன்றைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குறதா இருக்குது. இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் போகிறோம். வெல்கம் டு தமிழ் குட் டு கோ சேனல். இது உங்களோட வித்யா பால். ஹாய் மக்களே, வெல்கம் டு தமிழ் குட் டு கோ சேனல். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஸ்டோன்ஹெஞ்ச். இப்போ நம்ம M3ன்ற டூர் ஏஜென்சியோட இந்த ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து 1 டே ட்ரிப். ஒருத்தருக்கு 60 பவுண்டு. நம்ம 2 இடத்த கவர் பண்ண போகிறோம். ஒன்று ஸ்டோன்ஹெஞ்சு, இன்னொன்று ரோமன் பாத். இது ரெண்டும் சேர்த்து ஒருத்தருக்கு 60 பவுண்ட். நாங்கள் வந்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நாங்கள் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஒரு சாப்பாடு 6-7 பவுண்ட் தான் இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு அது சீப்பர் ஆப்ஷன்றனால ஃபுட்டும் சேர்த்து இதோட இன்க்ளூட் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்குறோம். ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் ட்ராவல். இங்கே உள்ளே இருக்கிற இண்டியன்ஸ் எல்லாருமே இண்டியன்ஸ் தான். இல்லை டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப செம்ம ஜாலியாக நம்ம ஸ்கூல் ட்ரிப் மாதிரி போய் இப்போ நம்ம ஸ்டோன்ஹெஞ்ச் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம பஸ்லேருந்து பார்க்குற வியூ தான் இது. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நிற்க வச்சுருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அந்த கற்கள் பேர் சார்சன் ஸ்டாண்டிங் ஸ்டோன். அதோட நீளம் வந்து பார்த்தோன்னா 13 அடி இருக்குது. அதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி இருக்குது. ஒன்றும் 25 டன் எடை கொண்டது. இதுக்கு மேலே படுக்க போட்டிருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதோட பேர் லிண்டன் ஸ்டோன்ஸுன்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தோன்னா அது எப்படி கனெக்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா, உள்ளே குழியாக இருக்கும், மேலே வந்து அது மாட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம லிகோ டாய்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வடிவமைப்பில் ஒரு பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்பவே யுனிக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளே இருக்கிற சின்ன சர்க்கிள் வந்து பார்த்தோன்னா ப்ளூ ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. இது 2 டேர்மையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2த்துக்கும் ரீசெண்டாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். பேடி ஃபீல்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா சினிமா ஷூட்டிங் எடுக்கிற இடம் மாதிரி. யூகேல மிட்லாண்ட்ஸுன்ற பகுதியிலேருந்து வரவங்க. இதில் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு 2 இருக்குது. அதுக்குள்ளே நிறையா இருக்குது. லைக் பர்மிங்கம், ரக்பி, கோவன்ட்ரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு இடத்துலேருந்தும் தனித்தனி பஸ்ஸு வந்திருக்கு. ஒரே ஏஜென்சியோடது தான் இது. எல்லாருமே நம்ம இண்டியன்ஸு, நம்ம எல்லாம் குரூப்பாக வந்திருக்கு. பசி பசி காதடைக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துக்கு. இங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்கணுன்றதுனால இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்கங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ நடக்க வேண்டியது தான். இந்த இடத்தோட ஓப்பனிங் டைமிங் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க பாருங்கள். சம்மரில் வந்து பார்த்தோன்னா 9:30லேருந்து 7 மணி ராத்திரி வரைக்கும் இருக்குது. மற்ற டைமில் இந்த வின்டர் வர அதுக்கேற்ற மாதிரி டைமிங் கம்மி பண்ணுறாங்க. 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டைமிங் எந்த பீரியடில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் மாறும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் முன்னாடியே புக் பண்ணான்னா உங்களுக்கு 25 பவுண்டு, இல்லை நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணிங்கன்னா 30 பவுண்ட் ஆகும் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. ஆனால் இங்கே ஃப்ரீயாக போகிறதுக்கும் வழி இருக்குது. 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு கயறு தான் வித்தியாசம். கயருக்கு அந்த பக்கம் போகணுன்னா நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கோங்க. கயருக்கு இந்த பக்கம் வரணுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். அண்ட் உங்களுக்கு நடந்து போக வேணாம். நீங்கள் டிக்கெட் எடுத்தானா அதுக்கு பதிலாக உங்களுக்கு பஸ் கிடைக்கும், ஷட்டில் கிடைக்கும். ஆனால் வந்து என்ன கேட்டால் நடந்து போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நம்ம ஸ்டோன்ஹெஞ்ச் வந்திருக்கோம். இது எவ்வளோ பழமையானதுன்னா 5000 வருஷம் பழமையான, 5000 இயர்ஸ் பழமையானது. 2500 BC அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து பழைய காலத்தில் பிரான்ஸ் ஏஜ்லலாம் இதை பற்றி நிறையா இருக்குது. நிறையா இதை பற்றி போட்டிருக்கிறாங்க. நம்ம போயிட்டே பேசலாம் வாங்க.
நியோலித்திக் ஹவுசஸ் அதுதாங்க இங்கே இருக்குது. இது என்னென்னா 4000 வருஷங்கள் முன்னாடியிலேருந்து 12,000 வருஷம் வரைக்கும் ஒரு வகையாக வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடுங்க தான் இருக்குது. இது வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கப்படுற கல்கள் எல்லாமே உண்மையானது. இது எதுவுமே வந்து இவங்க க்ரியேட் பண்ணது ஆர்டிஃபிஷியல் கிடையாது. இது ஒரு 4000 வருஷங்களுக்கு முன்னாடி கிடைக்கப்பட்டது. 4000 5000 வருஷம், அதாவது உள்ளே இருக்கிற அந்த கற்களோட ஏஜ் என்னவோ அதே ஏஜ் தான் இந்த கற்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு இங்கே பக்கத்தில் வட கிழக்கு பக்கம் இருக்கிற டுரிங்டன் வால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டோனேஞ்ச்லேருந்து வடகிழக்கு பக்கம் இருக்கிற ஒரு இடத்துலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2006 2007 எக்ஸ்கவேஷன், அதாவது ஆய்வு பண்ணும்போது அந்த இடத்துல கிடைக்கப்பட்ட அந்த பொருட்கள் தான் இதெல்லாம். உன் வீடாப்பா ரொம்ப அழகா இருக்குல்ல. பேர் கூப்பிடவே வந்துட்டாங்க சொல்லாம கொள்ளாம. சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி கூரை வீடெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் முன்னாடி இருந்திருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு ஜென்ரேஷன்ஸில் வீடு கட்டிருக்கிறாங்க, எப்படிலாம் கட்டடம் கட்டிருக்கிறாங்கன்ற வரலாறாக நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் வைக்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வச்சுருக்கிற மாதிரி நம்ம ஊர்லேயும் எக்கச்சக்கமாக கிடச்சிருக்கும். அது எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி அவங்க பண்ணலாம். ஒரு மாடல் வில்லேஜ் மாதிரி பண்ணலாம். அது ரொம்பவே ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இந்த வீடோட அமைப்பெல்லாம் வேற லெவலில் இருக்கு. இங்கே இருக்கிற இந்த வீடுகளை ரசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்கே தூரத்தில் ஒரு கல் வச்சுருக்குறாங்க. அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம சொன்ன அந்த ஸ்டோனேஞ்சில் இருக்கிற அதே போல் ஒரு கல். இது வந்து அந்த ஆய்வுகளில் அவங்களுக்கு கிடச்சது, அந்த இடங்கள்லேருந்து அவங்களுக்கு கிடச்சது தான் அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. 25 டன்னு வெயிட்டுங்க அது. கிட்ட போய் பார்க்கலாமா? 25 டன்னு. யோசிச்சு பாருங்கள், 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதை எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. நான் இந்த ஸ்டோன்ஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து 3 வகையான ஸ்டோன் அங்கே இருக்குது. ஒன்று சார்சன், நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கிறேன். இன்னொன்று ப்ளூ ஸ்டோன், அதையும் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன். ஆல்டர்னு ஒரு ஸ்டோன் கீழே படுக்க போட்ட மாதிரி இருக்கும், அது ஆல்டர் ஸ்டோன். இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? 25 டன் கிலோ இருக்கிற இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் சார்சன் வந்து பார்த்திங்கன்னா 15 மைல்லேருந்து, அதாவது ஸ்டோனேஞ்ச் இருக்கிற இடத்துலேருந்து 15 மைல் தள்ளி மால் ப்ரோ டவுன்ஸ் அப்படின்ற இடத்துலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. வெஸ்ட்வுட்ஸ், அதை வந்து வெஸ்ட்வுட்ஸ் சொல்கிறாங்க. அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ப்ளூ ஸ்டோனை வந்து சவுத் வெஸ்ட் வேல்ஸ், கிட்டத்தட்ட 200 மைல் தள்ளி அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ப்ளூ ஸ்டோன்ஸை 2லேருந்து 5 டன் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ப்ளூயிஷ் கலர் அதோடு கலந்துருக்கிற மாதிரி இருக்கிறனால அது ப்ளூ ஸ்டோன்ஸு. இந்த படுக்க போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, ஆல்டர் ஸ்டோன்ஸ், தரையில் படுத்தா மாதிரி இருக்கிற அந்த ஆல்டர் ஸ்டோன்ஸ் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது 450 மைலுங்க. ஸ்காட்லாண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்களாம் அந்த கல்லை. அது வந்து முன்னாடி ஆக்னே வேல்ஸ் பகுதி சேர்ந்தது அப்படின்னு சொன்னது, இப்போ ஸ்காட்லாண்ட் நார்த் ஈஸ்ட் ஸ்காட்லாண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 450 மைல்லேருந்து இதை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இது எப்படி சாத்தியமாக இருக்கும் இப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா? எனக்கும் அப்படி தாங்க வருது. அது என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு இந்த போர்டில் போட்டிருக்கிறாங்க. அதை தான் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது நம்ம என்னன்னு பார்ப்போம். இது எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டோன்ஸ் மூவ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 400 டன்ஸ். இஜிப்ஷியனும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஸ்டாச்சுவை கீழே வச்சுட்டு இங்கே காட்டியிருக்காங்க பாரு, இந்த ரோலர் மாதிரி. இந்த ரோலர் மாதிரி கீழே கட்டைங்க இருக்கும், வச்சுட்டு எல்லோரும் இழுப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து இங்கே லிக்விட் மாதிரி ஏதோ ஊற்றிக்கிட்டு இருக்காரு பாரு கீழே. ஸோ அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ப்ராசஸ்ஸு மூவ் பண்ணுறதுக்கு. அது மூலமாக தான் இது மூவ் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் இழுக்க அது மூவ் ஆகிருக்கும். அதுதான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 2500 BC, கிட்டத்தட்ட 5000 years. 2500 BC, 5000 years.
2006 ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, இதுக்கு கீழே ஒரு எலும்புக்கூடுகள் இருக்கிறதாகவும், அதனால் இது வந்து ஒரு காலத்தில் ஒரு கல்லறை மாதிரி நம்ம மேலே கல் வைப்போம் இல்லையா, அந்த கல்லறை மாதிரி உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த எலும்புக்கூடுகள்லாம் ஒரு 5000 வருஷங்களுக்கு பழமையானதாக இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் கட்டப்படுறதுக்கு 1500 வருஷங்கள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் புரியாத புதிராகவே இருக்கு இல்லையா, இது எதனால் கட்டப்பட்டது, எங்கேருந்து, ஏன் இப்படி அப்படின்ற 1008 கேள்விக்கு இவங்க ஒரு யூகத்தை வைக்கிறாங்க. இப்போ ஒரு யூகமாக நம்ம பார்க்கலாமா? இது ஒரு ரோமானிய கோயில் அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. அதாவது கிரேக்க கடவுளான யுரேனஸ்க்காக கட்டப்பட்ட கோயிலோட மிச்சங்கள் இது அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்கிறாங்க. சில ஆய்வுகளில் இவங்க என்ன தியரி வைக்கிறாங்கன்னா, முன்னாடி ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறாங்க, அதாவது பலி கொடுத்துருக்குறாங்க. அதை தான் கீழே வந்து அந்த பிணங்கள், அந்த எலும்புக்கூடுகள் சொன்னேன் இல்லையா, அதனால தான் அது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது தியரி, இங்கே ஏலியன்ஸ் வந்ததாகவும் அவங்க தான் இதை கட்டினாங்க அப்படின்ற ஒரு கதையும் இங்கே இருக்குது. இது கடவுள் வழிபாட்டு தலம், அதுக்கப்புறம் இதில் வந்து பேய்கள் பிசாசிகளுக்கான இடம், இந்த மாதிரி பல மர்மங்கள் இங்கே இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, இது வந்து கால்குலேட்டராக இங்கேருந்து அப்சர்வேட்டரி சென்டர் மாதிரி யூஸ் பண்ணிருக்கிறாங்க. வானத்தில் என்ன நடக்குதோ அதை பார்க்குறதுக்காக அப்சர்வேட்டரி சென்டராக எடுத்துருக்குறாங்க. இதை வச்சு சூரியன் மறையிற இதுவும் அது மறையிறது, அதுக்கப்புறம் அது வெளியில் வர்றது, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுற இடம், அந்த மாதிரி இதுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு வராங்க. ஆனால் இதுக்கான மர்மங்கள் இன்னும் முடியவே இல்லை, இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஏலியன் தியரி எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. உண்மையிலேயே ஏலியன்ஸ் தான் கொண்டு வந்து இதுக்கு வச்சுருப்பாங்களா? எப்படி சாத்தியமாக இருக்கும்? 5000 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இவ்வளோ பெரிய டன் கணக்கில் இருக்கிற கற்கள்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க? அதுவும் வெவ்வேறு இடங்களில் 450 மைல், 200 மைல், எப்படி பாசிபிளாக இருக்கும்? இந்த காலத்தில் பாசிபிள்னா ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி சக்கரம் கூட கண்டுபிடிக்காத ஒரு காலங்க அது. நடந்து போகிற பாதை ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம். பணம் கொடுத்து நம்ம வந்து பஸ்ஸில் போகிறத விட, ஷட்டில் போகிறத விட, இந்த மாதிரி நடந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி இவ்வளோ இயற்கையான அழகில் இது சுற்றி வந்து ஃபுல்லாக இயற்கையான இடம் வச்சுருக்குறாங்க. ஏன்னா இது மேலே மாசுபடக்கூடாது அப்படின்றதுக்காக, அதுக்கு பாதுகாக்கிறதுக்காக நம்ம போராடின நியூஸ் எல்லாம் நம்ம சன் நியூஸில் கூட இது வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், ஸ்டோனேஜ் வந்து நிறையா கூட்டம் வரனால மாசுபடுது அப்படின்றதுக்காக அது கயிறு கட்டி அது கிட்ட யாரும் போக விடாமல், தொட விடாமலாம் அப்படி பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துக்கு வரதுக்கு. சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கு. கிட்ட போகிறதுக்கு டைம் இல்லை. ஆமாம், நம்ம ஸ்டோன்ஹெஞ்ச் போகணும். ஸோ சூப்பரான இடத்துல இருக்குவாங்க. அந்த பாட்டில் வரும் தெரியுமா, முகமூடி படத்தில் அவங்க யார் அது, இது ஜீவாவும் அந்த பூஜா ஹெட்ஜேவும் ஆடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இடம். ஆனால் டைம் இல்லை, இங்கேருந்து 30 நிமிஷம் போகணும், திரும்பி வரணும், இல்லைன்னா பஸ் ஸ்டேட்டில் விட்டு போயிடுவாங்க. விண்ணில் சிறு புறா காணுதே கனா, கால்கள் தரை தொடவில்லை போகுதே உலா, விண்வெளி தாண்டிட மனம் ஏங்குதோ, வானவில் தேடியே கண்களும் ஓடுதோ, விண்மதி உண்மை. இந்த இடத்துக்கு வரத்துக்கு பொறுமையாக நீங்கள் நடந்து வந்தால் கூட 45 நிமிஷத்தில் வந்துடலாம். இங்கே வந்தாச்சு. இந்த கயருக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். இந்த கயருக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறோம் ஃப்ரீயாக வந்தனால. அது டிக்கெட் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட இஷ்டம். பட் எனிவே இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, நாங்கள் ரிட்டன் போயிட்டுருக்கோம். அடுத்தது பாத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். அது அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை ஃப்ரம் வித்யா பால்.